நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நீயா நானா. இந்த உலகம் துவங்கியதிலிருந்து, உலகம் படைக்கப்பட்டதாக கருதப்பட்ட காலத்தில் அல்லது இயற்கையால் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்தே ஒரே ஒரு விஷயம் மட்டும், இட்ஸ் யூனிவர்சல். வேறு எந்த கிரகம் இருந்தாலும் கூட அதில் இது இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அந்த அளவுக்கு யூனிவர்சலான ஒரு விஷயம் என்பது உலகம் முழுக்க எல்லா மனித உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பெயர் காதல். ஆனால் இந்த காதல் எல்லா நேரத்திலையும் நன்மையாகவும் நல்லதாகவும் நினைத்தபடியும் நடந்து விடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காதலில் கிடைக்கிற மகிழ்ச்சி சிலருக்கு தோல்வி. இந்த தோல்வி எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். காதலில் ஏமாறுவது யார்? காதல் தோல்வியின் வலி ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா மோதி பார்க்க போகிறோம். 2 டீமும் வந்திருக்காங்க. இரு துருவங்கள் சந்திக்கும் நீயா நானா. எல்லா காதலும் வெற்றி அடைந்து விடுவதில்லை, எல்லா காதலும் தோல்வி அடைந்து விடுவதில்லை. வெற்றி அடைந்த காதலெல்லாம் சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருக்கிற மாதிரி, தோல்வி அடைந்த காதலில் எத்தனை வழிகள் இருக்கின்றன, இந்த தோல்விக்கு என்ன காரணம், இதுல யார் அதிகம் ஏமாறுறா அப்படின்னு ஒரு டிபேட்டை எடுத்தோம்னா, பெண்கள் தான் அப்படின்னு ஆண்களும், ஆண்கள் தான் அப்படின்னு சில பெண்களும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? காதலில் ஏமாறுவது ஆண்கள் தானா? என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். அவன் வந்து மார்க்கெட்டிங் லைனில் இருந்தான். அந்த பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ட்ரைனிங் ஒரு 3 மாதம் ஒரு பக்கத்தில் சிட்டிக்கு வந்திருக்கு. இவன் வந்து அப்போ தான் அந்த மார்க்கெட்டிங் லைனில் இருந்தப்போ அந்த 3 மாதம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டான். இந்த 3 மாதத்துலேயே வந்து சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன படிக்கலான்ட்டு ஐடியா இருக்கேன், டிஃபார்ம் படிக்கலான்ட்டு ஐடியா இருக்கேன். 3 மாதம் முடிகிற சமயத்தில் அந்த பொண்ணு வந்து நாளைக்கு வந்து நான் டிஃபார்ம் வந்து எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, நான் அடுத்த வாரம் நான் போக போகிறேன், அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கொண்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, நான் அடுத்த நாள் வந்து வெயிட்டிங்கில் இருந்தான். ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. இன்னுமே அது வந்து இந்த சம்பவம் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இன்னுமே வாரத்தில் 3 நாள் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறான். 4 வருஷமா வெயிட் பண்ணி பார்க்குறான். நாமக்கல் 3 மாதம் பழகிய காதலிக்காக. ஆமாம், 4 வருஷமா தொடர்ந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வருவா. நான் சொன்னேன், டே இன்னார் மேரேஜ் ஆகி போயிருக்கும், அந்த பொண்ணு வந்து நீ நம்பாத அப்படின்னு. இல்லை, வாய்ப்பே இல்லை, அந்த பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் எனக்காக வருவா. ஸோ ஒரு 3 மாதம் காதல் ஏற்படுத்திய அந்த உணர்வு 4 வருஷமா நம்பிக்கையோட அவரை காத்திருக்க வச்சிருக்கு ஒரு படிச்ச பையனை. ஆமாம். ஓகே நண்பர்கிட்ட கொடுங்க. பின்னால ஆண்களுக்கு தான் சார் வலி அதிகம். எப்படி இந்த பக்கத்தில் இருக்கிறதுனாலே ஆண்களுக்கு வலி அதிகமா? உண்மையாகவே உணர்வுபூர்வமாக சொல்லணுங்கிற விஷயத்துக்காக தான் சார் வந்திருக்கோம். சொல்லுங்க. எப்படின்னா, இந்த காதல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான காதல் சார். நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடையில ஏற்படுற 2 பேருக்குள்ள நிச்சயிக்கப்பட்ட காதல், உத்தரவாதமான காதல். இவங்க கன்ஃபார்ம்டாக இந்த பொண்ணு தான் நமக்கு மனைவியாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு எமோஷனில் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு லவ் பண்ண நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அடுத்த நாளே ஆடான் கார்டை போட்டு செல்ஃபோனை கையில் கொடுத்து பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கிடையில் என்னென்னா, திருமண நாள் வந்துட்டு இருக்குங்க சார். அந்த பொண்ணுக்கு தேவையான புடவைகள், நகைகள், அது மாதிரி ஜுவல்ஸு, பரிசு பொருட்கள் ஏராளமாக அவர் வந்து, ஏன்னா மனைவியாக வரப்போகிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளோ தேவையோ அது தேவைக்கு அதிகமான பரிசு பொருட்கள் வழங்கிட்டு இருக்கிறார். இதுக்கு இடையில் என்னென்னா, திருமணத்துக்கு நாள் அந்த பொண்ணு வேறொரு காதலனோட ஓடி போயிடுது. எந்த தவறுமே செய்யாம அவங்க நண்பர் தண்டிக்கப்பட்ட நண்பர் வந்து பாதிச்சுட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்காரு? ஒரு பெண்ணால் நிராகரிக்கப்பட்டு அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் சார் இருக்காரு. இந்த பக்கம் வருவோம். காதலின் வலி, காதலின் ஏமாற்றம் யாருக்கு அதிகம்? காதலின் வலியும் காதலின் ஏமாற்றமும் பெண்களுக்கு தான்றதுக்கு உதாரணத்தோட கையில் குழந்தைங்களோட நாங்கள் உட்காந்துருக்குறோம். அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகா, இன்னும் எத்தனை பொண்ணு வந்தாலும் கல்யாணம் பண்ண முடியும்னு அந்த அவரெல்லாம் பாருங்கள் இன் பண்ணி உட்காந்துருக்கிறாரு. இப்படி எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு தன்னுடைய அழகை இழந்து, தன்னுடைய வாழ்க்கை இழந்து, தாய் தகப்பனை விட்டுட்டு இன்னைக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு உதாரணமாக கையில் குழந்தையோட வந்து நிற்கிறது அதிகமாக பெண்கள் தான், ஆண்கள் அல்ல. பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இன்றைக்கு 100% பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி காதலின் வலிக்கும் ஏமாற்றத்துக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறேன். இந்த காதலின் ஏமாற்றத்தினால வந்தது தானே. இந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது வலி ஏற்படுதே. ஸோ காதலின் வலி பெண்களுக்கு தான் அதிகம். பெண்களுக்கு தான் அதிகம். பாருங்க என்ன அழகா இருந்த பெண்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு பாருங்க. கையில குழந்தைய கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டானுங்க. இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமா எப்படி வந்து நிக்கிறாங்க.
ஆனால் அதிகமான வலி பெண்களுக்கு தான், ஏமாற்றப்படுறவங்களும் பெண்கள் தான். ஆனால் இன்னைக்கு பாருங்க எப்படி அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்க. இன்னும் எத்தனை பெண்களை ஏமாத்தலான்னு சொல்லி. அவங்கள்ட்ட கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. காதலின் வழி பெண்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க 3 பேர் பேசணுன்னே ஒரு கோபம் வந்திருக்கு அவங்களுக்கு. என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்கள் அழுதுனால தான் உங்கள்கிட்ட பேச சொன்னேன். காதலின் வலி பெண்களுக்கு தான் அதிகமாக. உங்கள் வலி கண்ணில் கண்ணீராக எனக்கு வர்ற மாதிரி தோணுது, அதனால தான் உங்கள்கிட்ட பேச சொன்னேன். சொல்லுங்கள், என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில்? 3 வருஷமா ஒருத்தர் லவ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி முன்னாடியே கன்சீவ் ஆகி வீட்டுக்கு தெரியாமல் அவரோட ஓடி வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் பணக்கார எடுத்த பொண்ணு தரேங்கன்னு சொல்லி எனக்கு யாருக்கு செத்து போய்டுன்னு சொன்ன பிறகு கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணார். சும்மா சாட்சி இல்லாத ஒரு கல்யாணம், ராஜ்மோகன்ற ஒரு கல்யாணம் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு வீட்டில் பாசி தானே எடுத்த பொண்ணு தராங்கன்னு சொல்லி என்னை 7 மாதத்தில் விட்டுட்டு போயிட்டார் சார். யார் வீட்லேயும் சேர்த்துக்கல, ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துருக்குன்னு சார். குழந்தை பிறந்து இப்போ 3 மாதம் ஆகுது. இது வரல வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. ஆள் வச்சு மிரட்டுறாங்க, கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி. இன்றைக்கு ஒரு கை குழந்தையோடு உங்கள் காதல் தவிக்குது. உங்கள் காதல் எங்கே தொடங்குச்சு? உங்களுக்கும் அவருக்கும் எப்படி காதல் ஏற்பட்டது? நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சார் பாண்டிச்சேரியில். அவர் பக்கத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார், கேஷியராக இருந்தார் சார். ஸோ அந்த பழக்கத்தில் காதல் உருவாச்சு. நீங்கள் எந்த அடிப்படையில் அவரை நம்புனீங்கம்மா? ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் சார். ஆரம்பத்தில் ரொம்ப பாசமாக இருந்தார். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொன்னார் சார். நல்லவர் தானே அவர்? அவர் நல்லவர் தான் சார். இப்போ தான் சார் வீட்டில் அவங்க வீட்டிலலாம் அந்த பொண்ணு வேணாம், அவங்க வீட்டில் 5 பவுன் 10 பவுன் கூட போட மாட்டாங்க, உனக்கு வேலை வாங்கி கொடுத்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ பெற்றவங்க ஆதரவும் இல்லை, நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். எத்தனை வருஷம் காதலிச்சிங்க? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷ காதல். ஆமாம். உங்கள் வீட்டில் சொன்னீங்களா நான் அவரை காதலிக்கிறேன்னு? இல்லை சார். அந்த அளவுக்கு அவரை நம்புனீங்க? ஆமாம். யாரை விட்டுட்டு போனாலும் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்புனீங்களா? ஆமாம் சார். உங்கள் காதலர் என்ன சொல்கிறார்? 3 வருடம் உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் தாண்டி அவங்க அம்மா அவரை கனவு தானே நீங்கள் கண்டிருக்காரு. நம்புறீங்க? அவங்க அம்மா கனவு கண்டு இருக்காங்களாம் சார். அவர் டிகிரி படிக்க வச்சது எல்லாம் அவங்க அம்மா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்களாம். அது வீட்டில் வரதட்சணே பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கணுன்ற கனவு இருக்குதான். அது 7 மாதத்துல சொல்கிறாரு சார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? கையில் ஒரு குழந்தையோட வேறு இருக்கீங்க. குழந்தை பிறந்தும் சேர்த்துக்கினாங்க சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு மனநிலை பாதித்த மாதிரி அதையே நினச்சிக்கின்னு எஸ்டிடி அது விதமாக நடந்துன்னு இருப்பேன் சார். அவர் என்கிட்ட பேசக்குள்ள இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்க வீட்டில் இருந்தால் நான் அழுவேன், எங்கள் அம்மா அழுவா, அப்படியா இருக்கும். அதனால நான் ஹாஸ்டலுக்கே கிளம்பி வந்துட்டேன் சார். இதுக்கு ஆண்கள் பக்கம் தான் வரணும். இந்த வழிக்கு என்ன தீர்வு? இப்போ நீங்கள் உங்களுடைய நண்பருடைய வழி ஒன்று சொன்னீங்க, இந்த வழிக்கு என்ன சொல்கிறீங்க? காதலில் குழந்தை எங்கேருந்து வந்தது? காதல்ங்கிறது கான்செப்டே வேற எங்கேருந்து? காதலில் குழந்தை எங்கேருந்து வந்தது? ஓகே, காதலிக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கறது மட்டும் எப்படி? உங்களுடைய நண்பர் அந்த பெண்ணை நம்பியதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது துரோகம் என்றால் இதற்கு பேர் என்ன? இவங்களுக்கு நடந்திருக்கிறதுக்கு பேர் என்ன? நண்பர்கிட்ட கொடுங்க. ஆண்களுக்கு மட்டும் பிள்ளை பெறுகிற சக்தி கொடுத்துருந்தா இங்க இருக்கும் எல்லாருமே குழந்தை வச்சு தான் உட்காந்துருப்பாங்க. மைக் கொடுங்க. கற்பு என்கிற ஒரு விஷயம் அல்லது பிள்ளை பேர் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பரிதாபம் வருது அவங்க மேல. எங்களுக்கும் அது மாதிரி 1000 இருக்கு சார், நாங்க என்ன சாட்சியோடய வர முடியும் அப்படிங்கிறீங்க, அதானே? சொல்லுங்க, வலி யாருக்கு அதிகம்? நிச்சயமா இவங்களுக்கு பிள்ளை பெக்கிற அந்த சக்தியை இறைவன் கொடுத்திருந்தா ஒரு குழந்தைக்கு மேலே இவங்க நிச்சயமா பெற்றிருந்திருக்க மாட்டாங்க. என்ன சொன்னால் எந்தவித சோதனைகளையும் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்க தெரியாதவர்கள் ஆண்கள். எல்லா பிரச்சனையும் வலியோட ஏற்றுக்கக்கூடியவங்க பெண்கள். சில நிஜங்களின் கதைகள் இந்த பக்கம், சில நிஜங்களே இந்த பக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நீயா நானா? பெண்களுக்கு வந்து பிரிவு மிக மிக ஆழமானது. அது எப்படி சொல்லணும்னா, நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன், எல்லாம் சம்பவங்களாக ஆகி போகும் என உணர்ந்திருந்தால் சில சந்திப்புகளை தவிர்த்திருக்கலாம். உணர்வதையெல்லாம் உதறிவிட ஒரு நிலம் கிடைத்திருந்தால் அவை புல்லின் வேறு போல பெருகி இருக்கலாம். சமீபத்தில் ஒரு பாடலை கூட எழுதியிருந்தேன், நினைவு இடறி மண்ணில் விழுகிறதே, நிழலில் கரைந்து அது சாகாதா, காதல் கதறி இங்கு அழுகிறதே, 2 கண்ணும் இதில் கருகாதா. அதனால் காதலுடைய வலி வந்து பெண்களுக்கு தான் மிக மிக அதிகம். காரணம், அவங்க வந்து தன்னை வெளிப்படையாக யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது. ஆண்களால் ஒரு மதுவிடமோ இல்லை தன்னுடைய நண்பர்களிடமோ இல்லை தன் மனைவிடமோ கூட சொல்ல முடியும். ஒரு பெண்ணினால் தனக்கு ஒரு காதல் தோல்வியினை தன் கணவரிடமோ இல்லை தன் தந்தையிடமோ தன் மகளிடமோ இல்லை அக்காவிடமோ யாரிடமோ கூட சொல்லவே முடியாது. அவளுக்கு சாகிற வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ரணம். அதனால்
காதலுக்கு வந்து மிகப்பெரிய வலி யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, காதல் ஒரு செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்களுக்கு ஒவ்வொரு முறையும் பூ பூக்கும், பெண்ணுக்கு அது ஒரே ஒரு வேர் தான். பிடுங்கி எறிஞ்சிட்டா திரும்ப சான்ஸே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. காதலில் ஏமாற்றம் யாருக்கு அதிகம், வலி அதிகம்னு பேசிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு தான் வலி அதிகம்னு இந்த பக்கமும், பெண்களுக்கு தான் வலி அதிகம்னு இந்த பக்கமும் சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல பேசிட்டு இருந்தப்போ ஒரு விஷயங்கள் இவர் சொல்லிட்டு இருந்தார். உண்மையா சொல்லணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்குவதற்கான முதல் படியாக இருக்கிறது அழகுதானா? முன்ன வந்து அழகத்தான் எதிர்பார்த்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும், நல்ல பொண்ணு, நல்ல பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அவங்க கூட ஒர்க் பண்றவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க அழகை நோக்கி உங்கள் பயணம் இல்லைங்கிறீங்க. நிச்சயமா இல்ல. அழகை நோக்கி தான் உங்கள் பயணம் இல்லை. இளைஞரை இந்த பக்கம் பேசிட்டு இருக்கப்ப மேடம் சொன்னாங்க, இந்த காதலின் வலியாலையும் காதலின் துரோகத்தாலையும் அழகையெல்லாம் இழந்துட்டு தொலைச்சிட்டு பத்மபிரியா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு என்னமா நடந்துச்சு வாழ்க்கை? சார், நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன். பிஎட் தமிழ் லிட்ரேச்சர். என்னை விரும்பினார், போகும்போது வரும்போது பழக்கமாச்சு. அப்போ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை மோசடி பண்ணி 2 குழந்தைய விட்டுட்டு இப்போ ஓடிட்டாரு. இப்போ அவர் அம்மா வீட்டில் தான் சார் இருக்கிறாரு. என் படிப்பு இழந்து, என் தாய் தந்தையும் இழந்து, இப்போ நடுவு ரோட்டில் நான் அனாதையாக நிற்கிறேன் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு. என்ன என்ன நடந்துச்சு உங்க லைஃப்ல? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கண்கலங்க வேண்டாம். என்ன நடந்துச்சு? நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எஸ்ஆர்சி சீதாலட்சுமி காலேஜ் திருச்சியில் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணேன் சார். எஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிரசிடென்சி காலேஜில் பண்ணேன் சார். லேடி வில்லிங்டனில் பிஎட் பண்ணேன் சார். அப்போ போகும்போது வரும்போது அவர் மார்க்கெட்டிங் டிவிஷன் சார், அதில் எனக்கு பழக்கமாச்சு சார். அப்போது வந்து எனக்காக நான் உயிரே விட்டுடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி எனக்கு தனியாக வீடு எடுத்து வச்சு என்னை இப்படிலாம் பண்ணி காதலிச்சு என்னை ஏமாத்தது இல்லாமல் 2 குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாரு. கேட்டால் அந்த காரணம் இந்த காரணம், இதோட 4 பெண்களை ஏமாற்றிட்டு இப்போ நான் 5வது பொண்ணு சார். இப்போ அடுத்தது இல்லாமல் அவங்க அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு இப்போ மாமா பொண்ணை கட்டுறதுக்கு இருக்கிறார் சார். நான் சாவறதுக்காக நாங்கள் 2 குழந்தையும் நான் தூக்கிட்டு ராயபுரத்துக்கு போகணும் சார். அங்கே இருக்கிற பொதுச்சனங்க என்னை காப்பாற்றி உதவும் கைகள் சேர்த்தாங்க சார். இன்னொரு சம்பவம், காதல்ங்கிற ஒரு விஷயத்தை நம்பி அவர்கிட்ட கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அந்த காதல் என்னாச்சப்போ? ஆணுடைய காதல் என்பது காலத்துக்கு காலம் மாறுதான், அதனால தான் இந்த ஏமாற்றங்கள் நடக்குது. பின்னால் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலாச்சாரத்தை மீறினவங்களுக்கு ஃபஸ்ட்டு சமாச்சாரம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஏமாற்றம் வந்து அவங்க மேலே தான் இருக்குது, ஃபுல் தப்பு அவங்க மேலே தான் இருக்குது. இவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இவன் மேலே தப்பு இருக்குது. எதனால் தப்பு இருக்குது? இவங்களோட முழு சுதந்திரம் கொடுத்தங்காட்டி தான் அவனால் எல்லா தப்பு செய்ய முடிச்சது. இவங்க முழு சுதந்திரம் கொடுக்கலன்னா அவனால் ஒரு தப்பு செய்யவே முடியாது. ஓகே, அப்போ ஆம்பளை தப்பு தான் செய்வான் அப்படியா அர்த்தம்? ஆம்பளை தப்பு தான் செய்வானா? ஆண்கள் இது மாதிரி ஏமாத்துறாங்கிறதுக்கு 1 or 2 ப்ரூஃப் இங்க இருக்காங்க. ஆண்கள் இது மாதிரி ஏமாத்துறாங்களா? பெரும்பாலும் ஆண்கள் ஏமாந்துருக்காங்க சார். ஆண்கள் ஏமாந்துருக்கத்தான் செய்யறாங்க. பெண்கள் எப்படிலாம் ஏமாத்துறாங்க? காதல்னு ஒரு விஷயம் வர்றப்போ பெண்கள் எப்படிலாம் ஏமாத்துறாங்க? வரிசையா சொல்லிருங்க பாப்பா, நீங்க சொல்லுங்க. பணத்தால, குணத்தால, சிரிப்பால, மொழியால, இமையால, உடலால, இதுக்கெல்லாம் தான் சார் கவிதை எழுதிருக்கீங்க. கேளுங்க, உள்ளத்தால இப்படிப்பட்ட ஒருபாடு ஏமாத்தங்கள் வந்து ஆண்கள் தான் பட்டு அவன் அழியிறான ஒளிஞ்சு, தாடியை வச்சு பரதேசம் அலைஞ்சு ஒவ்வொரு இடங்களா போய் அவன் கண்படாத திசையில கூட இருந்துகிட்டு அவளையே நினைச்சு வருந்தக்கூடியவன் ஆண்கள் மட்டும்தான். ஓகே, ஜெனிஃபர் நீங்க சொல்லுங்க, பெண்கள் ஆண்களை ஏமாத்துறாங்களா, ஆண்கள் பெண்களை ஏமாத்துறாங்களா, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க? நிச்சயமா ஆண்கள் தான் பெண்களை ஏமாத்துறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் பண்ற இடத்துல, காலேஜ்ல அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க எப்படி அவங்க பெண்ணை ஏமாத்துறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 4-5 நாள் சுத்துவாங்க, அடுத்தது அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க, எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிக்கப் பண்றாங்க, டிராப் பண்றாங்க, ஓகே, எஸ்கேப் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சும் பிக்கப் பண்ணலே பையன் எஸ்கேப் ஆயிடுவான்னு யோசிக்க மாட்டீங்களா? அது எப்படி சார்? அது எப்படி அவன் சொல்லிட்டா செய்வான்? என்னம்மா? அவன் சொல்லிட்டா எஸ்கேப் ஆவான். உங்களுடைய அனுபவத்துல
நேரடி அனுபவத்தில் இப்போ இந்த பிக்கப்பு ட்ராப்பு எஸ்கேப்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, கையெல்லாம் தட்டினாங்க. இளம் பெண்கள் எல்லாரும் உங்களுக்கு பல நண்பர்கள் இருந்திருக்கலாம். ஆண்கள் காதல்ங்கிற விஷயத்துக்காக என்னென்ன மாதிரிலாம் போய் சொல்கிறாங்க அல்லது எப்படிலாம் ஏமாத்துறாங்க? நீங்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் எப்படிலாம் ஏமாத்துறாங்க? நீ ரொம்ப அழகா இருக்க சொல்லுவாங்க. அதை விட பெரிய பொய்யே இல்லைங்கிறீங்களா? சரி, ஓகே. வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்னென்ன செய்கிறாங்க? உன்னை தவிர நான் வேற பொண்ணு பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, வேற? அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லு. ஓகே. இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சும் நாங்க வந்து அவங்கள நம்பி ஏமாறுவோம். ஓகே. வேற என்னென்ன? ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் பண்ணுவாங்க, செல்போன் வண்டி எல்லாம் வச்சுட்டு சீன் போடுவாங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவளை பார்த்தும் வேற யாரு எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுருவாங்க. அவ பார்க்கும்போது மட்டும் அந்த சிகரெட் பிடிக்கிறது அதெல்லாம் விட்டுருவாங்க. ஓகே. அதனால அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அந்த பொண்ணை இப்பெல்லாம் பண்ணி. அதனால அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் எப்படி ஏமாத்துவாங்க? இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றது நடக்குது. அப்புறம் ஏமாத்துறாங்கன்னு வேற சொல்றீங்களே, எப்படி ஏமாத்துறாங்க? அதான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணி அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுவாங்க. அதே லைன்ல வேற எதனா பொண்ணை பார்த்து அந்த பொண்ணையே பிக்கப் பண்ணுவாங்க. ஒரே ட்ராக்ல ரெண்டு பொண்ணையும் ஓட்டிட்டு. அப்போ இங்க ஒரு வருத்தமான விஷயம் வருது. இப்படி இந்த சூழல் போயிட்டே இருந்தா இந்த பெண்களுடைய நிலை என்ன ஆகுது? கொஞ்சம் நல்ல மனதுல உறுதி இருந்த பொண்ணா இருந்தா அவளோட கெரியரை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவா. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு தற்கொலை முயற்சிக்கு தான் எடுத்துப்பா. தற்கொலை முயற்சிக்கு தான் போறா. ஸோ காதல் தோல்வின்னு தற்கொலை முயற்சிக்கு பெண்கள் அதிகமாக போயிடுறாங்க. அதிகமாக போறாங்க. ஜெனிஃபர் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்க. பிக்கப்பு, ட்ராப்பு, எஸ்கேப்பு, ட்ரெஸ்ஸு போட்டு ஸ்டைல் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் எப்படி ஏமாத்துறீங்கன்னு அவங்களும் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். காதல்ங்கிற ஒரு விஷயத்துக்காக பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காக பசங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஜெனிஃபர் ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க. அப்படி எதுவும் லிஸ்ட் இருக்கும் இந்த பக்கம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இருக்கான்னு தெரில, கேட்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா பெண்கள் வந்து அழகு வந்து அதிக செஞ்சு ஏமாத்துறாங்க. இப்போ நம்ம ஆம்பளைங்க வந்து வெளியே போனால் முடி வெட்டுறோம், 20 ரூபா வெட்டிட்டு வந்துடும். அவங்க புருவத்தை ட்ரிம் பண்ணுறது, அந்த முடிக்கு டை அடிக்கிறது. இப்போ பாருங்க, இங்கே பேசிக்காக வந்து பாருங்க, ஆண்களாக உட்காந்துருக்கோம், யாராவது மேக்கப் பண்ணி உட்காந்துருக்கோமா? அதே காதலில் தோத்த வழி பெண்களுக்கு அதிகன்ற பெண்கள்லாம் பாருங்க எவ்வளோ மேக்கப் போட பழிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க அழகாக காட்டி ஏமாத்துறாங்கங்கிறீங்க, சொல்லுங்கள் சார். பெண்கள் வந்து அதிகமாக மேக்கப் போட்டுக்காமன்னு சொல்லிட்டாப்ல சார். ஆனால் காலையில் போய் உட்காந்தோன்னு வச்சுங்க, அவங்க என்னென்னலாம் மேக்கப் பண்ணுறாங்கன்னு பாருங்க. காலுக்கு பெடிக்கோர், மினிக்கோர் வர பண்ணிக்கிடுவாங்க. சரி, கேட்டிங்களா? கைக்கு பிளிச் பண்ணிக்கிடுவாங்க, ஃபேஸுக்கு பிளிச், முகத்துக்கு ஃபேஷியல், புருவத்துக்கு காதல்ல ஆண்களை ஏமாத்துறாங்க பெண்கள். அவ்வளவுக்கு நீங்க வந்து பளிச்சுண்டு இருந்தா தானே நாங்க ஏமாறுறதுக்கு தோதுவா இருக்கு. நண்பர்கிட்ட கொடுங்க, பின்னால கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. என்னென்னலாம் சொல்லி பெண்கள் ஆண்களை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னத்த சொல்றது ஐயா? டாஸ்மார்க் அக்கௌண்ட் கணக்க சொல்றதா, பொட்டி கடையில் அட்டை கணக்கில் எதனா பீடி சிகரெட் கணக்க சொல்றதா, 501 செல்போன்ல பேசி பில்லு கட்டின கதையை சொல்றதா? என்னத்த சொல்றது? சொல்லி பெண்கள் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? கலையா இருக்கடா, ரொம்ப அம்சமா இருக்கடா. உன் முகத்துல இருக்கிற அந்த முகப்பரு இருக்கு பத்தியா, அது என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, அரசியல்வாதி போடப்பட்ட ரோடு மாதிரி இருக்குடா, அவ்வளோ அருமையா இருக்குடா உனக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லி தான் சார் ஏமாத்துறாங்க. பக்கத்தில் இருக்க பெண்கள் என்னெல்லாம் சொல்லி ஆண்களை ஏமாத்துறாங்க சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட நண்பர்கள் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க 2 பேர். அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து படித்த பொண்ணு, ஒரு பையன் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் 2 பேரும் சாரி அந்த பொண்ணை வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணை வந்து இந்த ஒரு பையன் கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பையன் லவ் பண்ணாம இருந்தான் இல்லையா, இவன் வந்து ஃபாரின் போய் நல்ல வேலை செட்டில் ஆயிட்டான். திருப்பி அவன் இங்க வந்துட்டான். இங்க வந்த பிறகு இந்த பையனை கழட்டி விட்டுட்டு இந்த பையன் கூட கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப நடந்த விஷயம் இது. கேட்டா, ஏமா இவ்வளவு நாளா நீங்க 2 வருஷம் பாஞ்சு லவ் பண்ணீங்களே, என்னாச்சு திடீர்னு அப்படின்னு கேட்டா, லைஃப் செக்யூரிட்டி வேணும்ல, அவன் ஊதாரியா சுத்திட்டு இருக்கான். நீங்க எதை பத்தி நீங்க பண்ணீங்க? சுத்துறதுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு அவன் இன்னைக்கு கணக்கே அதுதான் ஓடிட்டு இருக்கு. இப்படி செய்றீங்களா? பெண்கள் அப்படியா இருக்காங்க ஜெனிஃபர்? அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் வேணா இருக்கலாம், ஆனா எல்லா பெண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் தானே இருக்கணும்? இல்லையே, எல்லாரும் மோஸ்ட்லி அப்படி தானே இருக்காங்க. எப்படிமா? மோஸ்ட்லி அப்படி தானே இருக்காங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே அங்க அந்த பொண்ணு வருதுன்னா இவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுப்பாங்க, மச்சான் அந்த பொண்ணு எனக்குடா, நீ போவாத கிட்ட, நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் பொண்ணுங்க பேசுறதே இல்ல, அப்படிதானே? இல்ல, பேச மாட்டாங்க. அப்படிலாம் பேசுறது இல்ல சார். இல்லனா காதல்ல எத்தனை பேர் அலைஞ்சா? எனக்கு கல்யாணம் அப்படின்னு எத்தனை பேர் அலைஞ்சா?
அலைஞ்சிட்டு இருக்கா இல்லைங்களா? இப்போ பெண்கள் எந்த பெண்களாவது இந்த மாதிரி லூஸா இருக்குது நீங்க பாத்தீங்களா காதனால? இருக்காது. ஆம்பளை போய் நீங்க தெருக்கு 4 பேரும் பார்க்கலாம். மச்சான் நேத்து வரை என் கூட சுத்தினாடா, இன்னைக்கு இன்னொருத்தவங்க கூட போயிட்டு இருக்கான். எங்கெங்க நலையிறேன்னு சொல்றாங்களே இன்னைக்கு அவங்க எங்கெங்க நலைஞ்சா அந்த பெத்த தகப்பன் தாய் என்ன பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியாக்கி வேற லைஃப் உண்டாக்கிடுவாங்க. ஆனா இதே இந்த பெத்த புள்ள கையில வச்சுக்கிட்டு தெருவா ரோடா ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த பிள்ளையை பெத்து வச்சிருப்பாவ. யாருக்கும் தெரியாம பார்க்ல உக்காந்துக்கிட்டு 10 ரூபா கொடுங்க என் பிள்ளையை காப்பாத்துறோம், 20 ரூபா கொடுங்க என் பிள்ளையை காப்பாத்துறோம், இல்ல தன்னுடைய உடம்பையே கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாத்திருக்கா சார். ஏன்னா அன்னைக்கு அவங்க உண்மையான லவ் நம்பி அந்த உண்மையான எங்க புருஷன் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் தாய் தப்பு எனக்கு வேண்டாம், அவன் கொடுத்த உண்மையான அன்புக்காக என் பிள்ளையை கொடுத்துருக்கான், நான் இந்த பிள்ளை என் ஒருத்தனோட படுத்தாவது என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்ற உறுதியோட அவன் இருக்கான். ஆனா அதே ஆம்பளை அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான்? ஒரே ஒரு வாழ்க்கையில் நான் சொல்ற பாருங்க, அதே பிள்ளையை அவன் கிட்ட கொடுத்தா அவன் என்ன செய்வான்? இன்னொரு சித்தியை கட்டிக்கிட்டு அந்த சித்திக்கிட்ட அந்த கொடுமை எப்படி படுறா தெரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு அவன் உணர்வு தேவை, அவன் லவ் முக்கியம், அந்த லவ்வால பிறந்த குழந்தை முக்கியம் இல்லை சார் அவனுக்கு. ஏன்னா அந்த உண்மையான அன்பு ஏன்னா இன்னைக்கு என் பிள்ளைங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதே என் பொண்ணு போய் பார்க்ல உட்காந்துட்டு இருந்தா அந்த பெத்த தாய்க்குடா சார் அந்த கஷ்டம் தெரியுது, அப்பனுக்கு தெரிய மாட்டேன்னுது. அந்த அப்பனுக்கு தெரிய மாட்டேன் சார். நான் இது உண்மையான கதைன்னு சொல்ல, இது உண்மையான கதை. இது ஏன்னா எங்க லைஃப்ல நான் இந்த கதையை சொல்றேன் நான். அது இப்போ யாருக்கு சார்? அப்போ பெண்களுக்கா ஆண்களுக்கா நீங்க சொல்லுங்க. இப்போ துரோகம் அப்படிங்கறது அப்ப ஆனால் தானே செய்யப்படுது அவங்க பார்வையிலேருந்து சொல்லப்படும் போது. அதாவது இப்போ இந்த சகோதரி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கையில குழந்தையோட இருக்காங்க. அவர் இவங்கள காதலிக்கலை, அது காதல் இல்லை, அது காதலே இல்லை. அந்த ஒரு சகோதரி காதலிக்காங்க சுடிதார் போட்டு, அவங்க இனிமேல் யாரையும் பண்ணால் கூட அதுவும் காதல் இல்லை. அவங்க துணி ஜீன்ஸு டிஷர்ட்டு செல்லு பைக்கு இருந்தால் தான் காதல், அது பேர் காதல் இல்லை. தோல்வி அப்படின்னா 2 பேரும் சமுதாயத்தால் பிரிக்கப்படுறது, பெற்றோர்களால் பிரிக்கப்படுது. உங்களுக்கு என்ன நடந்தது வாழ்க்கையில்? அப்போ இதில் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஓகே, உங்கள் பாதிப்பு என்னன்னு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். இரு துருவங்கள் மோதும் நீயா நானா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. லாஸ்ட் பிரேக்குக்கு முன்னால நண்பர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சார். காதல் தோல்வியால ஆண்களுக்கு தான் சார் வலி அதிகம், அதுக்கு நானே எக்ஸாம்பிள் தான் அவர் ஆரம்பிச்சார். என்ன சார் உங்க கதை? நடந்த பிரச்சனை என்னன்னா, நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். ஓகே, சத்தமா. 2 பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தோம். சரி. எனக்கு அழகு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, இப்படி நிறைய ஒரு ஆள் நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன். சரி. ஆனால் அவள் என்ன ஒதுக்கலை. அவள் இவனுக்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிட்டா, என்னோட குணம் என்னோட திறமைகள் இதை வெளியே பிரதிபலிக்க பண்ணணும், இவனை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அது என்னமோ எனக்கே தெரியல, என்னை அவள் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிச்சா. 2 பேரும் கண்டிப்பாக பெற்றோர்கள், அவளோட பெற்றோர்கள் எங்களை சேர்த்து வைக்க மாட்டாங்க, உறுதியாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க, என்னதான் ஆனாலும் சரி அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அப்படிங்கும்போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து முடிவெடுத்து நம்ம வீட்டை விட்டு போயிடுவோம், நம்ம போய் தனியாக வாழ்ந்துக்கிடுவோம், தனியாக வாழ்ந்துக்கிடுவோம், நம்ம வாழ்ந்து காட்டுவோம், உங்களை பற்றி குறை சொல்லுதாங்கல்ல, நான் உங்களை ஆளாகி காட்டுதேன். ஓகே, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? நான் ஒரு ஸ்கூலில் 2 பேருமே ஒரு நர்சரி ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துருந்தேன். நான் ஹிந்தி டீச்சராக இருந்தேன், அவள் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, 2 பேரும் வேலை பார்த்து. நான் ஒரு ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணு பேர் என்ன? புவனேஸ்வரி. உங்கள் பேர்? சுந்தர். சுந்தர். ஓகே, சொல்லுங்க. 2 பேரும் ஒரே ஊரா? ஆமாம், ஒரே ஊர். ஒரே ஊர். எந்த ஊர்? எந்த ஊர்? செங்கோட்டை பக்கத்தில் கட்டளைக்குடி இருக்குன்னு. சரி, ஓகே. என்ன நடந்தது அதுக்கப்புறம்? 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பி நாங்கள் போயிட்டு நாங்கள் தனியாக வீடு எடுத்து நல்லபடியாக இருந்தோம். தனியாக வீடு எடுத்து கல்யாணம் முடிச்ச தாலி கட்டிட்டு நல்லபடியாக இருந்தோம். 16 நாட்கள். எங்கே போனீங்க? வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டீங்கன்னா எங்கே போனீங்க? திருப்பூரில் போயிட்டு ஒரு நண்பரோட ஆதரவோட அங்கே ஒரு வீடு எடுத்து, வாடகைக்கு வீடு எடுத்து, வீட்டுக்கு ஜாமான் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வாழ்க்கை இதுதான் நமக்கு வாழ்க்கை, நம்ம இனிமேல் இப்படி தான் வாழணும், வாழ்க்கை சந்தோஷமா போச்சு. ஆமாம், வாழ்க்கை சந்தோஷமா போச்சு, இனிமேல் நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம வந்துட்டோம் ஒரு இதில். ஆனால் அடுத்தால் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது நாளைக்கு இன்னைக்கு கூப்பிட்டு போனால் நல்லபடியாக வச்சுருக்கான், நல்லா இருக்காங்க அப்படின்னு 4 பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்கிற விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சுட்டு உடனே அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் ஊருக்கு வாங்க, இவ்வளோ நடந்து போச்சு, உங்களை நாங்கள் பிரிக்க மாட்டோம், உங்களை நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம், கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தோம், எதுவாக இருந்தாலும் ஊருக்கு வாங்க, முறைப்படி கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட அப்பா. நம்பினீங்களா நீங்கள் அதை?
நம்புறோம். அவங்க அப்பா சொன்னதுனால நம்புறோம். வேற யாருமே ஓகே. எப்படி கல்யாணம் ஆகி போச்சு, நீ ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். ஓகே. 2 பேரும் அதே ஒன்றா மாதிரி- கிளம்பிட்டீங்க அவங்க கூட? ஆமாம். 2 பேரும் சேர்ந்தே போகிறீங்களா? இல்லை, அவளை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் வீட்டில் ஜாமான்லாம் ஒதுங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல வரேன், இப்போ கூப்பிட்டு போங்க, நான் காலைல வந்து ஊருக்கு கிளம்பி வந்துருந்தேன். நான் வந்து பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க? ஆமாம், கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த உடனே சரி சொன்ன மாதிரி கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய சம்பவம் வந்து வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னாச்சு? அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ போய் கேட்க போன அப்படின்னா ஒன்று அடிச்சிருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடணுங்க பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன பயம். அவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இது செய்வாங்க துணிஞ்சு, அந்த அளவுக்கு நான் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒரு 10 நாள் போச்சு, 12 நாள் போச்சு. இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து விட்டான். அதில் வந்து அந்த லெட்டரில் வந்து அதாவது வீட்டில் வந்து கேட்டாங்க என்கிட்ட, நான் வேணுமா, நாங்கள் வேணுமா, அவன் வேணுமா அப்படின்னு. நான் வந்து உறுதியாக சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்க, நான் அவங்க கூட தான் வாழுவேன் அப்படின்ட்டு. அப்போ என்னோட சித்தப்பா வந்து சொன்னார், அப்படின்னா எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு. அதுக்கும் நான் சம்மதிச்சிட்டேன். அதனால் நீங்கள் ஏதாவது செஞ்சு என்னை வந்து கூப்பிட்டு போங்க, நீங்கள் கூப்பிட்டு போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஊரில் சமுதாயத்தில் சொல்லியோ இல்லை ஏதோ பண்ணுங்கள், அப்பாட்ட பேசுங்க, ஏதாவது பண்ணுங்கள், ஆனால் என்னை கூப்பிட்டு போங்க, உங்களையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி. சரி, என்னாச்சு அதுக்கப்புறம்? அப்புறம் நான் வந்து இது வேறு வழி தெரியாமல் நான் ஊரில் சொல்ல நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேஷன் போனேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸ்டேஷனே இன்னைக்கு எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. போலீஸ் எல்லாருமே நம்ம ஸ்டேஷனில் இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நாளைக்கு பேப்பரில் வரும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு நம்ம நினச்சதே நம்ம வாழ்க்கையே அமைய போகுது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். வீட்டில் நம்மளை இன்றைக்கி சேர்த்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு சந்தோஷம். எல்லாருமே எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு நல்ல மருமகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த உலகமே எங்களை பார்த்து நான் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவள் வந்து அன்னைக்கு மணப்பெண், அன்னைக்கு வந்தால் அவளுக்கு கல்யாணம். அதுங்குள்ள அவள் வரலானா ஸ்டேஷனில் நான் இருந்தேன். அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தான் இருந்துச்சு. இறந்து போயிட்டான்? ஆமாம். எப்படி? அதாவது அவங்க அம்மாவும் அவங்க சித்தப்பாவும் தலைவாணி வச்சு அம்மிக்கு அவளை கொலை பண்ணிட்டதா ஃபோன் வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவங்க அம்மாவும் சித்தப்பாவும் அவளை வந்து தலைவாணி வச்சு அம்மிக்கு கொலை பண்ணிட்டாங்க, இந்த காதல் பிடிக்காம உன்னோட சேர்ந்து வாழ வைக்கக்கூடாது, என்ன ஆனாலும் சரி இவங்களை சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு. நான் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கேன். அப்போ கடைசியில் இதில் சம்பவம் நடந்தது ஒரு பெண்ணால், அது அவளோட தாயார். ஓகே. பெத்த மகள் என்று போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது நடவடிக்கை எடுத்து இப்போ இருக்காங்க, ஜெயிலில் தான் இருக்காங்க. ஜெயிலில் இருக்காங்க? ஆமாம், ஜெயிலில் இருக்காங்க. இதற்கு வந்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க தண்டனைலாம் கோர்ட் முடிவு பண்ணட்டும். அந்த பெண்ணை பிரிந்து எனக்காகவே பிறந்தவள் என்று நீங்கள் காதலிச்சு ஆசைப்பட்டு நீங்கள் வாழ்ந்து ஒரு திருமணம் மாதிரி பண்ணி அதற்கு பிறகு சேர்ந்து வாழ்ந்துடலான்னு போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் காத்திருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தகவல் வந்துருச்சு. இதற்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு உலகம் இருக்கதா நீங்கள் நம்புறீங்களா? இப்போ வந்து 2 மாதம் ஆகுது நடந்து. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலையில் எந்திரிக்கேன், அப்படியே போகிறேன், ப்ரெஷ்ஷை பிடிச்சி எழுதுறேன், வாரேன், தூங்குறேன். அந்த வழி ஒரு எண்ணங்கள் இல்லை. படுத்தோம்னா ஒரே நாங்கள் எங்கெல்லாம் நடந்தோம், எங்கெல்லாம் இருந்தோம், எங்கே பேசணும், நான் அந்த போயிட்டு வரக்கூடிய வழிகளில் நம்ம இங்கே நின்னோம், இந்த பஸ்ஸில் ஏறணும், இப்போ இப்படி பார்த்தோம். காலையில் போகிறதுலேருந்து நைட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுட்டையும் இதே ஞாபகங்கள், நைட்டு படுத்த உடனே அதே ஞாபகங்கள், அந்த நினப்போடு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் அதுக்காண்டி தற்கொலை பண்ணணும், அவளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே இருக்கிறவங்க பேசுகிறவங்க எப்படினாலும் பேசலாம். அப்படின்னா அவளும் போயிட்டா, அவளோட சேர்ந்து அவள் ஆசைப்பட்ட என்னை சொன்னேன், என்னை எப்படிலாம் ஆக்கி ஆசை வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் அவளோட அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடும். அவங்க செஞ்சதும் சரியாயிரும். இன்றைக்கி வந்து பணம் இல்லை, வசதி இல்லை, அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னோட பெத்த மகளை நான் கொன்னாலும் கொல்லுவேனே தவிர உன்னோட வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டு இன்றைக்கி அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் காதலில். ஆனால் இந்த பணம், அழகு,
என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் சம்பாரித்து அவங்க முன்னால் கொண்டு போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது, இப்போ அவளை திரும்ப தர முடியுமான்னு நான் ஒரு கேள்வி கேட்கணும் அவங்ககிட்ட. அதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சாவுக்கு பயப்படலை, நம்ம வாழப்போகிறேன் அவள் நினைவுகளோடு. இன்னொரு திருமணம் செஞ்சுக்க மாட்டீங்க? நிச்சயமா. கண்டிப்பாக. பெண்களின் வலி ஒரு பக்கம் வலிமையோடு வெளிவருகிறது, ஆண்களுக்குத்தான் வலியும் துரோகமும் அதிகமாக வந்து சேருகிறது என்கிற ஒரு விஷயத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட அடுத்த செக்மெண்ட்ல திரும்ப மீட் பண்ணலாம். நீயா நானா? அமெரிக்காவில் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கல்லூரி மாணவர்கள் மாணவிகளை வச்சு. இதில் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து காதலில் வந்து அதிக முறை ஈடுபடுறவங்க வந்து பெண்கள் தான். ஆனால் காதலில் சீக்கிரமாக இன்வால்வ் ஆகிறது வந்து ஆண்கள் தான். அதே மாதிரி ஒரு காதலில் காதலர்கள் பிரிகிறப்போ அது பிரியாமல் பிடிச்சிக்கிறது வந்து ஆண்கள் தான், சீக்கிரமாக தள்ளி போட்டு போகிறவங்க பெண்கள் தான். அதை வச்சு நமக்கு என்ன புரியுதுன்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆண்களுக்கு தான் ஏற்பட தவிர பெண்களுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து ஒரு ஜெனரலைசேஷனாக சொன்னது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வித்தியாசமாக இருக்கலாம், எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆகையினால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே தேவதாஸ் கதை, இந்த ரோமியோ ஜூலியட்லாம் பார்க்குறப்போ வந்து அதிகமாக ஆண்கள் தான் வந்து பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு குடிகாரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீயா நானா. இந்த காதலின் வலியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துறாங்க. ஆண் தாடி வச்சுக்கிறாங்கன்னா பெண்கள் மனப்புழுக்கத்தோடு இருக்காங்க. ஆணுக்கு ஒரு அவுட்லெட்னா பெண்ணுக்கு ஒரு அவுட்லெட், ஏதாவது ஒரு வகையில் அது வெளியே வந்தே ஆக வேண்டும். அதனுடைய முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அடுத்து நாம் நம்முடைய ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். இவரை பார்த்துட்டு பல பேர் வேறொருத்தர் பொண்ணை காதலிக்க கூட பயந்தாங்க. காதலிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு இவரை பார்த்தா காதலிக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். சந்திக்கலாம். அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, ஸ்டூடியோவில் நீங்கள் பார்த்தவொடனே ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக. வெல்கம் திரு காதல் தண்டபாணி அவர்கள். அடிப்படையில் நீங்கள் எப்படி காதலுக்கு ஆதரவானவரா காதலுக்கு எதிரானவரா? இதுலேயும் ஒரு நியாயம் ஒன்று இருக்கணும் இல்லையா? நியாயத்துக்கு புறம்பா போனால் அதுக்கு நான் எதிரி. ஓகே, நியாயமாக இருந்தால் ஆதரவு தரலாம். ஓகே, காதல் படத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த படத்தில் என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு என்ன வயசு? சின்ன பிள்ளை. அப்படி இல்லை, எத்தனாவது படிக்கிறதா காட்டுறோம்? கூட படிக்கிற பிள்ளை, 10th படிக்கிற 15 வயசு. ஒரு தகப்பன் பெத்தா தகப்பன் நான். எனக்கு வந்து எல்லாமே என்னுடைய மக தான். ஐஸ்வர்யா தான் உலகமே. ஐஸ்வர்யா இல்லம், ஐஸ்வர்யா ஒயின்ஸ், ஐஸ்வர்யா பண்ணை, எல்லாமே உலகமே மகதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நானு. ஒரு தகப்பன் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன். என்ன விட்டுட்டு ஒரு 10வது படிக்கிற பிள்ளை உலகம்னா என்னன்னு தெரியும்? இவ்வளோ கேட்போம். இவ்வளவு பிள்ளைகளை பெற்றவளாக இருப்பேன். அப்ப ஒரு மெக்கானிக் பையனோட வீட்டை விட்டு ஓடி போகுதுன்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம்? அது எப்படி எடுத்துக்க முடியும்? எப்படி வாழ முடியும் அந்த பிள்ளைனால? எப்படி எல்லாம் சீராட்டி பாராட்டி அந்த பிள்ளையை நான் வளர்த்துருப்பேன். அந்த மாதிரி அவனால அந்த மெக்கானிக் பையனால் வாழ வைக்க முடியுமா? வாழ்க்கையில சந்தோஷமா அவனால வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. அதுக்கு மேல என்னுடைய அந்தஸ்து ஜாதி அது வந்து திரைப்படம், அது அல்ல. உண்மை வந்து அதுதான். யதார்த்தமா ஒரு அப்பா அப்படிதான் நினைப்பாரு அப்படிங்கிறீங்க? அப்படிதான் நினைக்கணும், அதுதான் நியாயமும் கூட. ஓகே, ஆக்சுவலா உங்ககிட்ட ஏன் இந்த கேள்வியை கேட்டோம்னா, காதல் படத்துல வந்து அந்த ஒரு கதை நிஜ வாழ்க்கையில் நடந்ததுடைய சாட்சியாக அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த அந்த அதோடு அந்த அவர் சொல்றதை கேட்டப்போ அப்படியே அது காதல் படத்துல பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. கரெக்டா நீங்க காதல் தண்டபாணி இங்க வந்த உடனே சரி அதை கேட்போமே அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். ஸோ நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நான் காதலிச்சதில்லை. ஆனா காதலுக்கு எதிரியா நீங்க? எதிரி அல்ல, நான் வெளியே சொன்னேன். நியாயமான காதல், வரவேற்கப்பட வேண்டிய ஒரு காதல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கலாம். வேற ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சொன்னிய ஒரு நண்பரை பத்தி இவரை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இந்த மாதிரி. ஆனா யாராவது ஒரு பெண்ணை பார்த்துருக்கீங்களா ரோட்ல கிறுக்கு பிடிச்சிட்டு நீங்க கதாநாயகன் அலைவானே இல்லை? இதுல ஒரு புதுக்கு சொல்றேன், 1000 பேர் நீங்க வாலிபர்களை பாருங்க அப்படியே கிறுக்கு பிடிச்சி அலைவான். என்னடா அவனுக்கு பின்னாடி ஒரு காதல் தோல்வி இருக்கும். அதே மாதிரி எந்த ஊர்லயாவது ஒரு கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கிறுக்கு பிடிச்சேன்னு கிட்ட அலைகிறது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு சுலபம் கலட்டி விடுறது, காதலனை கலட்டி விடுவது,
காதலை கலட்டி விடுவது என்பது பெண்களுக்கு சுலபம். ஆண்களால் அப்படி இருக்க முடியாது. அப்படி பார்த்தா மனசாட்சி உள்ளவர்கள் தலையை பிச்சுக்கிட்டவே முடியாது. தலையை பிச்சுக்கிட்டு அலையிறவங்க இந்த கூட்டத்துல தலையை பிச்சுக்கிட்டு அலையிறவங்க இங்க வரலனாலும் கூட காதலின் சின்னமாக குழந்தைகளை சுமந்துட்டு வந்தவங்களா இருக்காங்களே, அது அன்பு. அவருக்கு அமைந்த கணவன் அப்படிப்பட்டவராக இருந்து அது காதல் செய்த பாவம் அல்லவா? காதல் இல்ல, அதாவது முறையான காதலா இருக்கணும், உண்மையாக வாழக்கூடியவர்களா இருக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அதிக துரோகம் பண்றது யார்? அப்போ காதலில் அதிகமான வலி யாருக்கு? காதலுக்கு தான். நீங்க கேட்கவே வேண்டாம இதற்கு ஒரு கேள்வியை கேட்டு பதில் வாங்குறீங்க. நான் தான் சொன்னேன், எங்க படத்துல வர முருகன் மெக்கானிக் மாதிரி 1008 முருகனை நீங்க பார்க்கலாம், ஊர் பூரா பார்க்கலாம். எங்கேயாவது என்னுடைய மகள் ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பொண்ணு ரோட்ல இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவ புருஷனோட போயிடுவா, பிள்ளைய பெற்றுக்குவா, மோட்டர் பைக்கில் உட்காந்துட்டு போவா, எல்லாம் செய்வா. இவன் போக முடிஞ்சா? தலையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சா மட்டும்தான் காதல் தோல்வியா என்ன? சொல்லக்கூட முடியாம புழுங்கி இங்க வந்து அலறாங்களே, அப்ப அந்த வலிக்கு யார் பதில் சொல்றது? அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையிலே உணர்ச்சி வசப்பட்டவர்கள். எது சரி எது சரியில்லை என்று தேர்ந்தெடுக்க தவறியவர்கள். அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இதுல என்ன இருக்குது? ஒரு 2 பேர் தப்பு செய்யறாங்க, ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் 2 பேர் அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அந்த தவறுக்கு 2 பேர் பொறுப்பு. அப்படின்னா பொறுப்பு இவங்களுக்கு தண்டனை, அவருக்கு கல்யாணமா? நான் என்ன சொல்றேன், அவர் கல்யாணம் பண்ணிக்கட்டும். நீங்களும் ஒரு பெண்மகள் தானே, நீங்களும் தைரியத்தோட இன்னொருத்தருடைய கையை பிடிங்க, உங்களுக்குன்னு 100 வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவ இன்னொரு கல்யாணம் பண்ணும் போது உங்களுடைய பிற்காலம் நல்ல வாழ்க்கைக்காக, உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ள கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு? சார் சொன்னாரு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். பெண்களும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பொய் 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 சொல்லியே ஏமாற்றி வரும் ஆண்களுக்கு நடுவே மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று துணிந்து செய்த நான், என்னை மறுபடியும் திருமணம் செய்தவன் திரும்ப குழந்தைகளை கொடுத்துவிட்டு திரும்ப ஏமாற்றி சென்றவன் என்று சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஏமாற்றுபவன் தான். அவனை நம்பி மோசம் போவது பெண்களுக்கு வழக்கமாகிவிட்டது. ஏனென்றால் அந்த அன்புக்கு அடிமையாகி விடுவார். மறுமணம் செஞ்சுக்கிட்டாலும் மறுபடியும் ஏமாத்திட்டு போயிட்டார், அதுக்கு நான் சாட்சிங்கிறாங்களே அவங்க. ஆண்கள் வழக்கம் போல துரோகம் தானே பண்றாங்க. சார் நான் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நீங்க கல்யாணம் பண்ணவர்? திருமணம் பண்ணியிருக்கேன் சார். ஒரு நிமிஷம், அவங்க உங்க கதையை கேட்ட மாதிரி இப்ப அவருடைய கதையை கேட்கணும். சொல்லல, அவங்களுக்கும் திருமணம் முடிச்சு 2வது தான், எனக்கும் 2வது தான் இருந்தது. அப்போ நான் அந்த பெண்ணை நான் ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் கோர்ட் கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க சொல்றாங்க, ஓ அந்த பொண்ணை மறுமணம் பண்ணி நீங்க இப்ப கோர்ட் கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க பேசுறாங்க உங்களை ஒரு ஆண் ஏமாற்றினால் மறுமணத்திலே, இங்கே இவரை ஒரு பெண் ஏமாற்றி இருக்கிறார். அப்போ இதுல ரொம்ப குழப்பமா இருக்கு சார். இதுல மனிதர்கள் தான் பிரச்சனையா? இருபக்கமும் தவறுகள் நடப்பது சகஜம். வாழ்க்கையில நாம தான் வாழ வேண்டியவர்கள். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாத்துலயும் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் சித்தன்மைகளுக்கும் அடிமைப்பட்டு அவன் அன்புல ஏமாத்திட்டான். நோ அன்பு, அன்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேற சார். அதுக்கு அடிமையாயிட்டா அப்புறம் எல்லாம் அப்படிதான். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்களை விட எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பெண்கள் தானே. ஆண்களை விட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் யார்? பெண்கள் தாங்கிறீங்க. நாம செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு 3 மணிக்கு 2 பேர் தண்ணி போட்டு ரோட்ல ஜாலியா நடந்து போவோம். நமக்கு ஆண்கள் அது வேற. ஆனா உங்களால அந்த மாதிரி போக முடியுமா? என்ன ஆகும் நீங்க போனா? அப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது யார்? எச்சரிக்கை தவறு விட்டதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இனிமேலாவது வருங்காலத்திலாவது உங்களுடைய வாழ்க்கை வளமுடன் வைத்துக் கொள்ள மிகவும் ஜாக்கிரதையாக அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். எல்லா ஆண்களுமே அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி 1000 முருகன் இருக்கான்னு சொல்றீங்க. 1000 முருகன் இருக்கிறாங்க, பெண்கள்ல யாராவது இருக்காங்களான்னு அவன் ஆண் சொல்லிட்டான், பெண் சொல்ல முடியாது. ஆண் சொல்லிட்டான் சார், பெண் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா இதுக்கு சொல்ல முடியாது பொறுங்க, சொல்ல முடியாது பொறுங்க சார். பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பெண்கள் இருக்காங்க. இன்றைக்கு தைரியமா வந்திருக்கிற பெண்கள் 4 பெண்கள் தான். ஒரு பொண்ணு என்கிட்ட பிரச்சனைக்குரிய பொண்ணு வந்தது. இம்மா இவ்வளோ அடிச்சிருக்கான், இவ்வளோ பண்ணியிருக்கான், வாமா மகளிர் காவல் நிலையத்து. வேணாம் மேடம் வேணாம், நீ அவரை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய புருஷனுடைய இது ஸ்டேஷனுக்கு கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 1000 முருகன் ஆம்பளை அவன் சொல்லிடலாம், பெண் சொல்ல முடியாது சார். சொல்லாம மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க எப்படி ஏமாந்து போறீங்கன்னு சொன்னா ஆசை வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போறாங்க. நானே பெண்கள் வர்ற பெண்கள் கிட்ட சொல்றேன், மனதை தொடும் காதலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், உடம்பை தொடும் காதலை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இவர்கள் எல்லாம் உடம்பை தொட்ட காதல். அது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிறீங்கல்ல? ஒருங்க சார், ஒத்துக்கிறேன், நான் இல்லன்னு சொல்லல. இல்ல ஒத்துக்கிட்டேன். 100க்கு 90 வீக் பாயிண்ட் ஒத்துக்கிட்டேன். நான் எதை ஒத்துக்கிட்டேன்? இல்ல
மனதை தொடும் காதல் அல்ல, உண்மையை சொல்றேம்மா, இது உடம்பை உங்களுக்கு தொடும் சொல்லல. காதல். உடம்பை தொடும் காதல் தான் பெண்களின் இன்றைய இவர்களுடைய அவல நிலைக்கு காரணம் என்பதை ஒட்டுக்கொண்டதற்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிபேட் ரொம்ப பிராக்டிக்கலா யதார்த்தமா ஏதோ படத்துல மட்டும் பேசுறவர் அப்படின்னு தான் நானும் கூட உங்களை நினைச்சேன். உங்களை எனக்கு முன்னால அறிமுகம் இல்லை. ஒரு மேடையில் வந்து எல்லாரும் அப்படி பேசிட முடியாது. ரொம்ப யதார்த்தமா ஒரு வெகுளித்தனமான தெளிவா ரொம்ப அருமையா பண்ணீங்க சார். மிக்க நன்றி. மனசுல பட்டதை அப்படியே நேரா சொல்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இந்த காதல் பிரிவால் தோல்வியால் ஏற்படக்கூடிய வலி ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கிளையும் ஒரு கருத்தின் கிளையும் ஒரு பெரிய விவாதத்தை தொடங்கி அதன் பகுதிகளுக்கும் கிளைகளுக்கும் சென்று காதல் தோல்வி, மனதை தொடும் காதல், உடலை தொடும் காதல், உள்ளுணர்வு காதல், நெகிழ்வான காதல், ஒரு குழந்தையை கையில் வைத்து கொண்டு கண்ணீர் விட்ட சகோதரியின் காதல், இப்படியாக எல்லாவற்றையும் சிந்திச்சு பார்த்தோம், பேசி பார்த்தோம். ஆனால் இந்த தோல்வி என்று வந்துவிட்டால் வலி இரண்டு பேருக்கும் நிச்சயமாய்த்தான் இருக்கும். வலியும் தொடர்கிறது, வாதமும் தொடர்கிறது. மீண்டும் சந்திப்போம். நீயா நானா?